பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு நான் பேசி வருகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்திலிருந்து மறுபடியும் உங்களுக்கு சொல்லுவேன். இந்த பகுதி நீங்கள் அடிக்கடி படித்த கேட்ட ஒரு பகுதி. அநேகர் இதை தியானித்திருக்கலாம், பலமுறை நீங்களும் கூட பிரசங்கித்திருக்கலாம். எனக்கு அன்பானவர்களே, இந்த வசனம் என்றைக்கும் மாறாதது, மறையாதது, என்றைக்கும் ஐயா காலத்திற்கு அப்பாற்பட்டு இது நம்மோடு பேசும். அதனால தான் சொல்லுவேன், என்றைக்கும் கர்த்தருடைய வார்த்தை புதிது. அவருடைய வார்த்தை என்றைக்கும் புதிதாக தான் இருக்கு. உங்கள் வேதத்தை எங்கே இருந்தாலும் இந்த நிகழ்ச்சியை பார்க்க உங்களுக்கு தருணம் கிடச்சிருக்கு. ஆண்டவர் ஸ்தோத்திரம். ஒருவேளை இன்னைக்கு தான் எந்த ஊரில் இருந்து நீங்கள் எந்த கிராமத்தில் எந்த மூலையிலிருந்து பார்க்குறீங்களோ எனக்கு தெரியாது. ஆண்டவர் உங்களுக்கு அந்த தருணத்தை கொடுத்துருக்கார். அதற்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். பார்க்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் வாழ்த்துகிறேன். அவருடைய கண்ணீர் கவலைகள் மாற பின்னாடி ஜெபிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி உங்கள் வேதாகமத்தை தயவு செய்து எங்கே இருந்தாலும் சரி எந்திரிச்சு கொஞ்சம் சிரமம் பார்க்காம படுக்கையிலையோ, கார்லேயோ, ஹேண்ட்பேக்லேயோ, அல்லது பீரோவிலையோ, அல்லது ப்ரேயர் ரூம்லேயோ இருந்தால் கூட தொலைக்காட்சி இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் எடுத்துகிட்டு வந்து என்னோடு சேர்ந்து திருப்புவீங்களா? பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் முதல் வசனத்துக்கு எல்லாரும் திரும்ப வைப்போம். அது வரைக்கும் எந்தன் அன்புள்ள ஆண்டவர் இயேசுவின் உந்தன் நாமத்தை போற்றிடுவே, உம்மை போலொரு தேவனை பூமியில் அதில் உயிருள்ள தெய்வம் நீரே. எந்தன் அன்புள்ள ஆண்டவர் இயேசுவின் உந்தன் நாமத்தை போற்றிடுவே, உம்மை போலொரு தேவனை பூமியில் அறிந்திட உயிருள்ள தெய்வம் நீரே. ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே, ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே எந்தன் உயிரே, இயேசுவே எந்தன் உயிரே. பெற்ற தாயும் தந்தையுமானவனே மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. பெற்ற தாயும் தந்தையுமானவனே மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. மனம் பூமியும் யாவுமே மாறின நம்மே பங்கு வராதவனே. மனம் பூமியும் யாவுமே மாறின நம்மே பங்கு வராதவனே. ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே, இயேசுவே எந்தன் உயிரே, இயேசுவே எந்தன் உயிரே. உயர் அடைக்கலத்தில் என்னை வைத்தவரே, உந்தன் நாமத்தை நம்பிடுவே. உயர் அடைக்கலத்தில் என்னை வைத்தவரே, உந்தன் நாமத்தை நம்பிடுவே. உம்மை அல்லாது பூமியில் யாரையும் நம்பினே உயிருள்ள தெய்வம் நீரே. உம்மை அல்லாது பூமியில் யாரையும் நம்பினே உயிருள்ள தெய்வம் நீரே. ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே, இயேசுவே எந்தன் உயிரே, இயேசுவே எந்தன் உயிரே.
இயேசுவே எந்த நானுயிரே. எல்லாம் எடுத்திருப்பீங்க. லூக்கா 7:1. அவர் தம்முடைய வார்த்தைகளை எல்லாம் ஜனங்களுடைய காதுகள் கேட்கும்படி சொல்லி முடித்த அன்னைக்கு அவர் சொல்லி முடிச்சிட்டாரு. இன்னைக்கு நம்ம காதுல கேட்டிருக்காங்கிறத பாப்போமா? உங்க வேதத்தை திருப்புங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலிருந்து எல்லாரும் திருப்பிக்கிறீங்களா? லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலிருந்து. எனக்கு செவி கொடுக்கிற உங்களுக்கு ஐயா, காதுகள் கேட்க சொன்னாரே, அப்படி செவி கொடுத்த நமக்கு திரும்ப சொல்றார். எனக்கு செவி கொடுக்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். ஏன்னா அவர் ஒருத்தர் தான் அப்படி சொல்ல முடியும். நான் சொல்லுகிறேன். ஏன்னா அவர் ஒருத்தரை தவிர நாம் இன்னைக்கு எத்தனையோ வார்த்தையை சொல்லலாம். நான் சொல்கிறேன் ஒன்றுமே நடக்காது. நாம் சொல்லி நடந்துட போதா? அதே தான் நிறைய பேருக்கு சந்தேகம். ஆனால் ஆண்டவர் அதுக்கும் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு? கடுகளவு விசுவாசம் உனக்கு இருந்தா, மார்க் 11:23, கடுகளவு விசுவாசம் உனக்கு ஒரு மனுஷனுக்கு இருக்குமானால் அவன் எந்த மலையை பார்த்து என்ன செய்யலாம்? நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போய் என்று சொல்லி தான் சொன்னபடியே ஆகும் என்று தன் இருதயத்தில் சந்தேகம். அதுதான் முக்கியம். நாம சொல்லிட்டு நடக்குமானா நடக்காது அப்படின்னு தான் நினைப்போம். ஏன்னா நமக்குள்ள எப்பவுமே நெகட்டிவும் வரும், பாசிட்டிவும் வரும். எப்பவுமே ஒன்றா தெரிஞ்சுக்கங்க, நடக்கும். ஏன்னா இது யாருடைய வார்த்தை? தேவனுடைய வார்த்தை. ஏன்னா அவருடைய வார்த்தைக்கு வல்லமை உண்டு. நம்ம பாடுறோம்ல, வல்லமை உண்டு தேவன் நாமத்திற்கு, மகிமை உண்டு இயேசுவின் நாமத்திற்கு. அழகா பாடுறோம்ல, ஆமென் ஆமென் அல்லேலூயா, ஆனந்த கீதம் பாடுவோம். ஆமென் ஆமென் அல்லேலூயா, ஆனந்த கீதம் பாடுவோம். விசுவாசத்தாலே தரணி முழுவதும் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். விசுவாசத்தாலே தரணி முழுவதும் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். வல்லமை உண்டு தேவன் நாமத்திற்கு, மகிமை உண்டு இயேசுவின் நாமத்திற்கு. வல்லமை உண்டு தேவன் நாமத்திற்கு, மகிமை உண்டு இயேசுவின் நாமத்திற்கு. என்னென்ன துன்பங்கள் என்னில் வந்த போதும் இயேசுவை ஆராதிப்போம். என்னென்ன துன்பங்கள் என்னில் வந்த போதும் இயேசுவை ஆராதிப்போம். விசுவாசத்தாலே தரணி முழுவதும் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். விசுவாசத்தாலே தரணி முழுவதும் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். அவருடைய வார்த்தைக்கு வல்லமை உண்டு. ஏன்னா கர்த்தருடைய சத்தம் வல்லமையுள்ள சத்தம். கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கும். கர்த்தருடைய சத்தம் பெண்மான்களை ஈனச் செய்யும், வனாந்தரத்தை அதிர பண்ணும். ஆனா நம்ம காதுல கேக்குதா? அதனால தான் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு? ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். மத்தேயு 7:24. மிக அழகா சொல்லியிருக்கார். அவருடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி செஞ்சா உங்க வீட்டில் எத்தனை பிரச்சனை வந்தாலும் உங்க வீட்டை தொடாது. மேலேருந்து பிரச்சனை வரும், கீழேருந்து பிரச்சனை வரும், சைட்லேருந்து வரும், ஆனால் உன் வீடு அசையாது. அது எந்த பிரச்சனையும் வராது. ஏன்னா அவர் நங்கூரமாக இருப்பார். நம்ம பாடுறோம்ல, ஆத்துமாவில் நங்கூரமே அழிவில்லா பெட்டகமே ஆக. ஆத்துமாவில் நங்கூரமே அழிவில்லா பெட்டகமே
நேற்றும் இன்றும் ஜீவிக்கின்ற நிம்மதியே கண்மலையே நேற்றும் இன்றும் ஜீவிக்கின்ற நிம்மதியே கண்மலையே ஆக துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். மகிமையின் நம்பிக்கையே மாறிடாத என் இசையா உம்மை அல்லோ பற்றிக் கொண்டே உலகத்தில் வெற்றி கண்டே. பள்ளத்தாக்கில் கடந்தாலும் பயமில்லை பாதிப்பில்லை. பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பயமில்லை பாதிப்பில்லை. சொல்லுங்க, பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பயமில்லை பாதிப்பில்லை. உன் குரலோ கேட்குதையா உள்ளமெல்லாம் அன்பால் பொங்குதையா. உன் குரலோ கேட்குதையா உள்ளமெல்லாம் அன்பால் பொங்குதையா. ஆக துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். அவருடைய வார்த்தை கேட்கிற மனுஷன் புத்தியுள்ளவங்கிறார். புத்தியுள்ளவன் மட்டுமல்ல, ஆகையால் நான் சொல்லிய என் வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை கண்மலையின் மேல் கட்டின. புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன்னு சொல்லிட்டு நிப்பாட்டல. பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் அசையாது. என்ன காற்று வீசட்டும் கடல் பொங்கட்டும், காற்று வீசட்டும் கடல் பொங்கட்டும், எனது நங்கூரம் பேச இருக்கிறா. காற்று வீசட்டும் கடல் பொங்கட்டும். சொல்லுங்க, காற்று வீசட்டும் கடல் பொங்கட்டும், எனது நங்கூரம் பேச இருக்கிறா. எனது நங்கூரம் பேச இருக்கிறா. எனது நங்கூரம் பேச இருக்கிறா. பயப்பட மாட்டேன் நான் பயப்பட மாட்டேன். ஓ பயப்பட மாட்டேன் நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதனா, இயேசு என்னோடு இருப்பதனா. உலகில் இருக்கிற அவனை விட, உலகில் இருக்கிற அவனை விட என்னில் இருப்பவர் பெரியவரே. உலகில் இருக்கிற அவனை விட என்னில் இருப்பவர் பெரியவரே. என்னில் இருப்பவர் பெரியவரே. என்னில் இருப்பவர் பெரியவரே. சொல்லுங்க, பயப்பட மாட்டேன் நான் பயப்பட மாட்டேன். பயப்பட மாட்டேன் நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதனா, இயேசு என்னோடு இருப்பதனா. அவர் சொல்ல வார்த்தையை கேட்கறது மட்டும் அவர் கூடவே இருக்கிறார். நான் சொல்லி அந்த வார்த்தைகளை கேட்டு வழிபடி செய்கிறவன் எவனோ அவன் வீடு முதல்ல கண்மலையின் மேல இருக்கும். கண்மலையின் மேல இருந்தா மேட்டில் இருந்தா எந்த வெள்ளத்துக்கா பாதிக்குமா? அதான் சொல்றாரு, பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும். அடிச்சுட்டு போனா பரவாயில்ல, அந்த வீட்டுல மோதி
அது விழவில்லை. அது விழவில்லை. ஏனென்றால் கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருக்கிறது. கண்மலை யாரு? இயேசு கிறிஸ்து. இந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. இந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. பலவீன நேரங்களில் ரூபை தந்தீரையா. இந்த பலவீன நேரங்களில் இந்த கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலனானீர், எதற்கு பயமில்லையே. இயேசு ராஜா பலனானீர், எதற்கு பயமில்லையே. எதற்கு பயமில்லையே. எதற்கு பயமில்லையே. இயேசு ராஜா பலனான் எதுக்கு பயப்பட? இந்த கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடு. அதுக்கு பின்னாடி 25 வசனத்தில் வாசிக்கிறோம், நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்கிறான், ஆனா இவைகளின்படி செய்யாதிருக்க. 2 கூட்ட மக்களும் இருக்கிறாங்க. அவர் காது கேட்க சத்தத்தை சொல்லி முடிச்சிட்டாரு, ஆனா கேட்கிறவங்க எத்தனை பேர்? இன்னைக்கு வரைக்கும் மைனாரிட்டிங்கிறாங்களே. ஏன் மைனாரிட்டியா இருக்கு? ஜனங்கள் என்ன செய்யலை? காது கேட்க மாட்டேங்குது. கேட்க வேண்டியது கேட்க மாட்டேங்குது, கேட்கக்கூடாதெல்லாம் கேட்குது. இன்னைக்கு கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க, அது தெரியுமா, இது தெரியுமா. நான் கேட்பேன், முதல்ல இயேசு யாருன்னு தெரியுமா? இயேசு யார்? உனக்காக எனக்காக தன் ஜீவனையே கொடுத்தவர். ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் மேலான அன்பு இந்த உலகத்தில் எதுங்க இருக்கு? இன்னைக்கு ஒரு நாற்காலியை கொடுப்பான், ஒரு பணத்தை கொடுப்பான், ஏன் போட்டிருக்கிற தங்க ஆபரணங்களை கூட கழட்டி கொடுப்பான். ஆனால் ஜீவனை யார் கொடுப்பா? உனக்காக எனக்காக ஜீவனையே கொடுத்தார். நாம் அதனால தானே பாடுறோம், எல்லாத்துக்கும் பாட்டு வச்சிருக்கோம். மைதல்ல பாடுறோம், ஜீவனை பார்க்கிறோம் தேவனின் காவலை, ஜீவனை பார்க்கிறோம் தேவனின் காவலை. ஆவலாய் நாடி நான் புகழோவே, ஆவலாய் நாடி நான் புகழோவே. கதிரவன் எழுகின்ற காலையில் இறைவனை, கதிரவன் எழுகின்ற காலையில் இறைவனை துதி செய்ய மன்னமே எழுதேதா, துதி செய்ய மன்னமே எழுதேதா. வறண்ட தண்ணீரற்ற வனம் என்ற பூமி தன்னில், வறண்ட தண்ணீரற்ற வனம் என்ற பூமி தன்னில் திரண்ட தேவதையை நாடுவே, திரண்ட தேவதையை நாடுவே. கதிரவன் எழுகின்ற காலையில் இறைவனை, கதிரவன் எழுகின்ற காலையில் இறைவனை துதி செய்ய மன்னமே எழுதேதா, துதி செய்ய மன்னமே எழுதேதா. நல்ல கவனிங்க, அவருடைய வார்த்தை கேட்கிறவனுக்கு ஆசீர்வாதம் இருக்கு, கேட்காதவனுக்கும் பதில் இருக்கு. நான் சொல்லிய வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் வீடு அசையாது.
பெருமழை வரலாம், பெருங்காற்றடிக்கலாம், பெரிய மழை பெரியலாம், அது வீட்டிலே கூட மோதலாம், ஆனால் உன் வீடு அசையாது. ஆனால் சிலர் இருக்கிறான், நான் சொல்லிய வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்யாதவன் எவனோ, அது யாராக இருக்கலாம், நான் என்னையும் கூட இருக்கலாம். நானும் கூட அவருடைய வார்த்தையை கேட்டுட்டு சொல்லிட்டு செய்யாமல் இருந்தா என்ன உண்டு தெரியுமா? அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதி அது விழுந்து முழுவதும் அழிந்தது என்றான். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டா உன் வீடு நிலைத்து நிற்கும். உன் கூடாரம் சமாதானத்தினால் நிறைந்திருக்க காண்பீரதை விசாரிக்கும் போது குறைவை காண மாட்டீர் என்று யோபு 5:24 சொல்லுகிறது. உன் அலங்கத்திற்குள் சமாதானம், உன் அரண்மனைக்குள் சுகம் என்று சங்கீதம் 122:7 சொல்லுகிறது. மத்தேயு 10:12 உன் வீட்டுக்குள்ள வர்றவனும் சொல்லுவான் உங்களுக்கு சமாதானம் என்று. 1 தெசலோனிக்கர் 5:23 படி சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்கி உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் கரை திரையற்றதாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய காணப்படும். அநேக நேரங்களில் நம்ம அந்த சத்தத்தை கேட்குறோமா? எந்தெந்த சத்தத்தையோ கேட்குறோம், ஆனால் அந்த சத்தத்தை கேளுங்க. அதனால தான் சொல்கிறாரு, ரொம்ப அழகாக சொல்கிறாரு, அவர் தம்முடைய வார்த்தைகள் எல்லாம், லூக்கா 7:1 திரும்ப வந்துருங்க, அவர் தம்முடைய வார்த்தைகளை எல்லாம் ஜனங்களின் காது கேட்க சொல்லி முடித்த பின்புதான் கப்பர்நாம் போகிறார். அப்போ அந்த வார்த்தைகளை சொல்லி முடித்த வார்த்தைகள் என்ன? அதனால தான் லூக்கா 6:27 வாசிக்கிறோம், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். என்ன சொல்றாரு? எனக்கு செவி கொடுக்கிறவங்களுக்கு நான் சொல்லுகிறேன். ஆண்டவர் சொல்ற வார்த்தை, உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். முடியுதா? முதல்ல என்ன செய்யணும்? உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். இது முதல்ல நம்ம காதுல கேட்டிருக்கா? அவனை மட்டும் நான் பார்க்க மாட்டேன், செத்தாலும் பார்க்க மாட்டேன். செத்த பிறகு எப்படி பார்ப்போம்? அவன் மூஞ்சியில் முழிக்க மாட்டேன். எப்படி முழிப்பீங்க? செத்த பிறகு முழிச்சாலும் அவருக்கு தெரிய போதா? இருக்கும்போதே போய் சமாதானம் பண்ணுங்க, இல்லைன்னா பரவதுக்குள்ளே கால் வைக்க ஆண்டவர் விட மாட்டார். இங்கே சண்டையோட வேணால் அங்கேயும் போய் என்ன செய்யணும்? சண்டையை போய் சமாதானம் பண்ணிட்டு வாங்க. சமாதானம் பண்ணுகிறவர்கள் வாக்கியவான்கள் அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். தொலைக்காட்சியை பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த உலகத்தில் வாழும்போது நம் சத்துருக்கள் நமக்கு இல்லைன்னு சொல்லவே முடியாது. ஆனால் அவனை சிநேகிச்சு பாருங்க, அவனும் ஒரு நாள் நண்பனாவான். தாவீதை துரத்தின சவுலை ஒரே ஒரு நாள் தான் செஞ்சான். போய் அவனுடைய சால்வையின் தொங்கலை அறுத்துக்கிட்டு கொஞ்சம் தூரத்தில் போய், தகப்பனே என்னேவா ஒரு செத்த நாயவா தேடி வந்தேன்னா, அவன் நின்றுட்டு சொன்னான், என் குமாரனே, என் குமாரனாகிய தாவீதே, உன்னையும் சத்தமல்லவா இதுன்னா. இன்னைக்கு சொன்னேன், எந்த மனுஷனையும் மாற்றுகிற இந்த வேதம் எப்பேற்பட்ட தீயவர், திருடர், கொடியவர், கொலைஞரை கூட மாற்றும். ஆனால் நம்ம காதில் கேட்டிருக்கா? சத்துருவை சிநேகிக்க முடியுதா? தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, அவர் தம்முடைய வார்த்தையை சொல்லி அன்னைக்கே முடிச்சுட்டு போயிட்டார். காது கேட்க இன்னும் நம்ம கேட்கல. அதனால தான் இன்னும் எத்தனையோ பேர் சொல்லிக்கிட்டே இருக்கோம். இன்றைக்காவது உங்களுக்கு சத்துரு யார், பரம விரோதி யார் இருக்கானோ அவன்கிட்ட போய் சொல்லுங்கப்பா, நான் எந்த தப்பை மன்னிச்சுன்னு கேட்டு பாருங்க, அவன் அதை விட 100 படி இறங்குவான். தொலைக்காட்சியில் பார்க்கிறவர்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, பரவசம் அடைகிறீங்க. ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுறீங்களா? இது தொடர்ந்து வரணும். இதற்கான தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு நாளும் 5000 கட்டினா தான் தொலைக்காட்சியில் வரும். 30 நாள் 30 பேர் எந்திரிக்கணும். எங்கள் சபையை கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஐயோ இதில் இருந்தால் இப்படி பண்ண முடியுதான்னு ஆச்சரியப்படுவீங்க. ஏன் தெரியுமா? 2 கண்ணும் தெரியாத மக்கள், இவங்களை கூட்டிகிட்டு வர்றதுக்கே வாரம் வேனுக்கு வாடகை கொடுத்தா கூட்டிகிட்டு வரோம். இவங்களை உட்கார வச்சு சாப்பிட வச்சு சத்தியத்தை சொல்லி எப்படியாவது இந்த ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படணும். அதெல்லாம் நீங்கள் தான் இந்த சபையை நடத்துகிறீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். நான் நடத்தலை, கர்த்தர் உங்களை கொண்டு நடத்துகிறார். ஏன்னா இந்த மக்களை ரட்சிக்கப்படணும். 1 இல்லை 2 ஆலயம் மதுரையில் இருக்குது, திருநெல்வேலி இருக்குது. எப்போவாவது வந்தீங்கன்னா வந்து பாருங்கள், கர்த்தர் ஏவினால் நீங்களும் இந்த ஊழியத்திற்கு உதவலாம். எப்படி பிரதர்? இதில் 2 ஃபோன் நம்பர் இருக்குது, ஜிபே உண்டு, ஃபோன்பே உண்டு.
திருநெல்வேலியில் கூட இப்போ பார்வையற்ற சகோதரிகள், தாய்மார்கள் வயதான காலத்தில் யாருமே வச்சுக்கிற விரும்புறதில்ல. இவர்களையும் தங்க வைப்பதற்கென்று ஒரு இல்லத்தை கட்டி வருகிறோம். ஒரு 700-800 சதுரடியில் கட்டணும்னு எனக்கு ஆசை. ஒரு சதுரடி 2300. கர்த்தர் உங்களை ஏவினால் நீங்களும் அதற்கென்று உதவலாம். பார்வையற்றோர் மரித்தா கூட சொந்தக்காரனுக்கு கை நீட்டி அதை நல்லடக்கம் செய்வதற்கு கூட கையில் இருந்து காசு அடிக்க மாட்டான். எப்போ ஒரு ஃபியூனரல் ஃபண்டு வச்சுருக்கணும். உங்கள் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்களிலே இந்த சபையில் ஒரு உணவு கொடுக்க உதவலாம், ஒரு காரியத்துக்கு உதவலாம். ஏன் ஐயா, உங்களை நினைக்கிற மாதிரி கூட ஒரு காரியத்தை செய்யலாம். ஏன்னா ஒரு அம்மா போன வாரம் என்கிட்ட ஃபோன் பண்ணாங்க. ரொம்ப நாளாக நான் கத்தட்ட ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். என்ன ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தேன்? ஐயா, உள்ளே தங்கி இருக்கிறாங்களே 2 கண்ணு தெரியாது இவங்களுக்கு காய்கறி, கருவேப்பிலை, பச்சை மிளகா, கொத்தமல்லி எல்லாம் வாடி போகுது கீழே போட்டு. ஒரு ஃப்ரிட்ஜ் வச்சா இவங்களுக்கு பாதுகாப்பாக இருக்குமே, கொஞ்சம் கால் கை படாத அளவுக்கு, தூசி விடாத அளவுக்கு இருக்குமே. சில நேரம் எலி கூட வந்து காயை கடிச்சிருது. இதுக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். போன வாரம் ஒரு அம்மா சொன்னாங்க, பிரதர், என் வீட்டுக்காரோட இறந்த நாள், இதில் நான் நீங்கள் உங்கள் தங்கி இருக்கிற மக்களுக்கு ஒரு பாதுகாப்புக்கு நல்ல ஒரு பொருளை பிரயோஜனப்படுத்தணும்னு என் மனசில் ஜெபம் பண்ணேன். ஃப்ரிட்ஜு வந்துச்சு, அதை அப்படியே நீங்கள் போய் பார்த்து எனக்கு அனுப்புங்க, நான் அதுக்கு உங்களுக்கு பணத்தை கட்டிடுறேன். நாம் சொல்ல வேண்டிய இவைகளெல்லாம் தேவை என்று கர்த்தர் நமக்கு என்ன செய்கிறார்? அறிந்திருக்கிறார். நீங்களும் வந்து பாருங்கள், கர்த்தர் ஏவினாத்தாங்க. உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் காலை 10 மணிலேருந்து 5 மணிக்குள்ளே சொல்லலாம். நான் உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. மனமகிழ்ச்சியான இந்த நல்ல நாளிலே யார் யார் என்னென்ன வேதனையோடு, எந்தெந்த மனபாரத்தோடு இடத்தில் உம்முடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அந்த வார்த்தை அவர்களுக்குள்ளே கிரியை செய்யட்டும். அவர்களை இன்னும் ஐயா பலப்படுத்தட்டும். உம்முடைய வார்த்தை ஒரு நாள் வெறுமையாய் திரும்புவதில்லை. நீர் விரும்பின காரியத்தை செய்து முடித்துத்தான் திரும்பும். யார் என்னென்ன வேதனையோடு, என்னென்ன வியாதியோடு, என்னென்ன பலவீனத்தோடு உட்கார்ந்து இருக்கிறார்களோ இந்த நிமிஷத்தில் கூட எத்தனை ஐசியூ வார்டில், இன்டென்சிவ் கேர் யூனிட்டில் எத்தனை பேர் கடைசி மூச்சில் போராடி கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்காய் ஜெபிக்கிறேன். பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். தேர்வு எழுத போகிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். ஆக்சிடென்ட்ல தங்களுக்கு அன்பான பிள்ளைகளை இழந்து, புருஷனை இழந்து, ஐயா தங்களுடைய குடும்பத்தை இழந்து தவிக்கிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருடைய கண்ணீரும் கவலைகளும் மாற உதவி செய்யும். வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.